விசிட்டிங் ஹவுஸுக்கு வரும்போது எனக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க எனக்குன்னு யாருமே இல்லைங்க அப்படிவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எந்த திக்கும் இல்லைங்க என்று சொல்லுவார்கள். என்னுடைய கேள்வி, இந்த யாராவது இருக்கீங்களா இங்க எனக்கு யாருமே இல்லைங்க அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா? நீ மிகுந்த கவலையோடு இருக்கிறாய். தாய் உன்னை மறந்தாலும் கூட நான் உன்னை மறவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் இருக்கிறார். இப்ப என்னோட கேள்வி, உனக்கு ஒரு 5 அக்காமார், ஒரு 10 அண்ணன்மார், ஒரு 5 தம்பிமார், 5 தங்கைமார், உறவினர்கள், நண்பர்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கார்கள். ஆனால் தேவன் மாத்திரம் உனக்கு இல்ல. இது வேணுமா? அண்ணன்மார் இல்ல, அக்காமார் இல்ல, தங்கைமார் இல்ல, தம்பிமார் இல்ல, எனக்குன்னு வேற யாரும் இல்ல. ஆனால் தேவன் மாத்திரம் எனக்கு இருக்கிறார். இது உங்களுக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. நீங்களே யோசிச்சுங்க. எதை தெரிந்து கொள்வீர்கள்? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப இப்ப என் கேள்வி, எனக்கு யாருமே இல்ல பிரதர் என்று நீ சொல்லுகிறாய் என்றால் நீ ஆவிக்குரியவளோ ஆவிக்குரியவனோ அல்லவே அல்ல. எனக்கு எந்த ஆதாரமும் இல்ல பிரதர். சரி, ஒரு நல்ல வீடு இருக்கு, காஸ்ட்லியான கார் இருக்கு, பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, ஆஸ்தி அந்தஸ்து இருக்கு. ஆனால் தேவன் உனக்கு இல்ல. ஆஸ்தியும் இல்ல, அந்தஸ்து இல்ல, வாகனம் எதுவும் இல்ல, பேங்க் பேலன்ஸ் இல்ல, பையில நயா பைசா இல்ல. ஆனால் தேவனோடு கூட இருக்கிறார். எதை நீ தேடுவ? பேங்க் பேலன்ஸ் எனக்கு போதும் பிரதர். அதே மாதிரி தேவனையும் நான் விரும்புறேன். ஒருவேளை இதுதான் சாய்ஸ்னா எதை தேர்ந்தெடுப்பேன்? உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. தேவனைத்தான் தெரிந்து கொள்ளுவீங்களா? தயவு செஞ்சு யோசிக்கணும். எப்போதும் இப்படி சொல்லாதீங்க, ஆண்டவரே எனக்கு என்ன பிரயோஜனம், 25 வருஷம் ஆச்சு ஆண்டவரே இந்த ஊருக்கு வந்து என்ன பிரயோஜனம், வீடு கூட இல்ல ஆண்டவரே. இந்த உலகத்தில் உனக்கு வீடு இல்லாம இருக்கலாம். ஒருவேளை இருந்தாலும் அது சத்திரம் தான். கொஞ்ச காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ போயிடுவேன். ஆனால் உன்னை விட்டு விடாத, உன் கைவிடாத ஒரு வீட்டை பரலோகத்திலே ஆயத்தப்படுத்துகிறேன். இங்கே உன்னுடைய வீட்டை கற்களால் கட்டுகிறாய், நீ கட்டிக்கொள்ளுகிறாய். ஆனால் உனக்காக பரலோகத்திலே நித்திய நித்தியமான வீட்டை நான் கட்டுகிறேன் என்று தேவன் உன்னிடத்திலே சொல்லுகிற போது எதை தெரிந்து கொள்ளுவாய்? இந்த உலகத்திலே விட்டு விட்டு போகக்கூடிய சத்திரத்தை தெரிந்து கொள்ளுவாயா, அல்லது பரலோகத்திலே நித்திய நித்திய காலமாய் வாசம் பண்ணுகிற வீட்டை தெரிந்து கொள்ளுவாயா? எதை தெரிந்து கொள்வாய்? சகோதர சகோதரிகளே, வஸ்து வாகனங்களாக இருந்தாலும், ஆஸ்தி அந்தஸ்தாக இருந்தாலும், படிப்பு பதவியாக இருந்தாலும், உறவுகளும் சொந்தங்களாக இருந்தாலும், எல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இது எதுவுமே உனக்கு துணையா வராது. யாருமே உன் கூட இருக்க மாட்டாங்க. ஆஸ்தி போனாலும், அந்தஸ்து போனாலும், ஒருவேளை படிப்பு எதுவும் இல்லாம போனாலும், சொந்த பந்தங்கள் நட்புகள் இல்லாவிட்டாலும், நீயே போனாலும், உன்னை கைவிட்டு விடாத ஒருவர் இருக்கிறார். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன் சொந்த மனைவியாக இருக்கலாம், சொந்த பிள்ளைகளாக இருக்கலாம். செத்து போனதுக்கு அப்புறம் கொண்டு போய் ஊருக்கு வெளியே உன்னை புதைச்சிட்டு வந்துருவாங்க. அதோட அந்த பந்தம் முடிந்து போயிடும். பிள்ளைகள் உன்னை அதிகமாக நேசிக்கலாம், உன் மனைவி உன்னை அதிகமாக நேசிக்கலாம், உறவினர்கள், அக்கா, தங்கைமார் என்று எல்லோரும் நீ சாகிற நாளிலே, ஒரு நாள் இல்ல கொஞ்சம் அதிகமா இருந்தா 2 நாள் வீட்டுல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உன் பாடியை கொண்டு போய், எங்க 30 வருஷம் அந்த வீட்டுல இருந்திருக்க, 40 வருஷம் அந்த வீட்டுல இருந்திருக்க, 50 வருஷம் அந்த வீட்டுல தான் இருந்திருக்க, 40 வருஷம் மனைவியோட குடும்பம் நடத்தி இருக்க, 30 அல்லது 35 வருடங்கள் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி தேவை எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பார்த்திருக்க, எல்லாவற்றையும் செய்திருக்கிறாய். ஆனால் உன்னுடைய உலக யாத்திரை முடிவுக்கு வரும்போது எல்லோரும் சேர்ந்து என்ன செய்வார்கள் தெரியுமா? தூக்கிட்டு போய் போட்டுருவாங்க. எங்க? ஊருக்கு வெளியே. எங்க? கல்லறை தோட்டத்துல. என்ன செய்வாங்க? அவங்களுக்காக பெரிய மாளிகையே கொடுத்திருந்தாலும் உனக்கு அவங்க ஒரு பெட்டியை தான் கொடுப்பாங்க. என் மகனுக்கு ஒரு வீடு இருக்கணும், மகளுக்கு ஒரு வீடு இருக்கணும், எங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், சொத்து சுகம் நிறைய இருக்கணும், ஏக்கர் பூமி இருக்கணும். இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு வாழ்க்கை பூரா நீ சம்பாதிச்சு சேர்த்து உன்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செஞ்சு பசி பட்டினி கிடந்து எல்லாருக்காகவும் இதை உருவாக்குனதுக்கு அப்புறம் நீ போயிட்டேன்னா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? உன்னை கொண்டு போய் உன் மகள் அவ வீட்டுல உன்ன வச்சுக்குவாளா? எங்க அப்பா தானே இந்த வீட்டை கொடுத்தாரு, இப்ப எப்படி நான் அவரை விட முடியும் அப்படின்னு உன் பாடியை கொண்டு போய் அவ தன்னோட வீட்டுல வச்சுக்க முடியுமா?
எங்க அப்பா தானே இந்த வீட்டை வாழ்க்கை கொடுத்தாருன்னு சொல்லி உன் மகன் உன்னுடைய பாடியை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கோனா? 30, 40, 50 வருஷமா குடும்பம் நடத்தின கணவன் அல்லவா அப்படின்னு உன் மனைவி உன்னை பக்கத்திலே வச்சுக்குவாங்களா? இல்லங்க. எல்லாரும் சேர்ந்து உன்னை என்ன செய்வாங்க தெரியுமா? ஊருக்கு வெளியே ஒரு 6க்கு 3 பெட்டிக்குள்ள ஒன்னு அப்படியே வச்சு மூடி அடக்கம் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அவங்க எல்லோரும் உன்னை அங்கே மூடி அப்படியே விட்டு விட்டு வந்து விட்டாலும் கூட அங்கிருந்து பரலோகத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ செத்து போனாலும் கூட உன்னை விட்டு விடாத ஒருவர் இருக்கிறார் என்றால் ஒரே ஒருவர் தான். உன்னை உயிருக்கு மேலாய் நேசித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தனமுள்ளவனுக்கு எல்லாம் இருக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்து இருக்கலாம், அழகு அலங்காரம் இருக்கலாம், அநேக பந்துக்கள் இருக்கலாம், இந்த உலகத்தில் எந்த குறையும் இல்ல. ஆனால் அவனிடத்தில் இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? தேவன். எல்லாம் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய துணையும் ஐக்கியமும் இல்லை. நாம் பார்க்கிறோம் வேதத்திலே லாசரு என்கிற ஒரு தரித்திரன் இருந்தான். அண்ணன் தம்பி இல்ல, அக்கா தங்கைகள் இல்ல, மனைவி இல்ல, தனக்குன்னு யாரும் இல்ல, ஆஸ்தி அந்தஸ்து இல்ல, சரீரம் எல்லாம் புண்கள். நாய்கள் வந்து அந்த புண்ணை நக்கிக் கொண்டிருந்தன. ஆரோக்கியம் இல்லை, எந்த பொருளாதாரமும் இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனால் அந்த லாசரோடு யார் இருந்தாங்க தெரியுமாங்க? தேவன் அவனோடு இருந்தார். செத்து போன போது, அந்த ஐஸ்வர்யவான் செத்து போன போது எல்லோரும் சேர்ந்து, உறவுகள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து கனம்மா அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் லாசர் என்பவன் அடக்கம் பண்ணப்பட்டதாக பைபிள்ல நாம பார்க்கவே முடியாது. அவனை அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஆட்கள் இருக்கவில்லை. ஆனால் லாசருவின் சரீரத்தை லாசருவின் ஆவி விட்டு விலகிய போது யார் வந்தாங்க தெரியுமாங்க? பரலோகத்திலிருந்து தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி லாசருவை தம்முடைய சன்னதிக்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார். யார் வேணும்? உயிருக்குரிய நேசிக்கிற தேவன் வேண்டுமா? உயிரை எடுக்கின்ற இந்த உலகத்திற்குரிய அன்பு வேண்டுமா? உயிரை எடுக்கக்கூடிய பாவத்துக்குரிய ஆஸ்தி அந்தஸ்து வேண்டுமா? உயிரை எடுக்கின்ற பாவமான உலகம் சம்பந்தப்பட்ட அநியாயமாக அக்கிரமாக சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வேண்டுமா? எது வேண்டும் உனக்கு? அந்நாளிலே தன்னுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வந்திருந்த போது தாவீது வந்து தேவனிடத்தில் என்ன ஜெபித்தான் தெரியுமா? நீரே என் தஞ்சம், நீரே என் கேடகம். உம்மை தவிர இந்த உலகத்தில் வேற யார் இருக்காங்க ஆண்டவர் எனக்கு? அதோட சொல்லாத. உன் வாழ்நாள ஒரு காலம் இந்த வார்த்தையை சொல்லிடாத, எனக்கு யாருமே இல்லைங்கன்னு. இப்படி சொல்கிறாய் என்றால் நீ தேவனுடைய பிள்ளை அல்ல. எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க என்கிறாய் என்றால் நீ தேவனுடைய பிள்ளை இல்லை. லாசருவுக்கு இந்த உலகத்துல எதுவும் இல்லைங்க. ஆனால் நித்தியமான ஒரு ஸ்தானம் லாசருவுக்காக பரலோகத்திலே இருந்தது. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன வேதனைகள் வந்தாலும் அதெல்லாம் தற்காலிகமானது மாத்திரம்தான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்குள் அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம். இன்னைக்கு யாராவது பாடுகளுக்குள்ளா இருக்கீங்களா? கஷ்டங்களுக்குள்ளாக இருக்கீங்களா? யாராவது சோர்ந்து போயிருக்கீங்களா? மனோரீதியாக ஒடுங்கி இருக்கீங்களா? பொருளாதாரத்தில் குன்றி போயிருக்கீங்களா? யாராவது உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்களா? உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்களா? எல்லா விதத்திலையும் ஏமாந்து நொந்து போய் தேவ சன்னதிக்கு வந்திருக்கீங்களா என்றால் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இன்று நீ அனுபவிக்கிற இந்த பாடுகள் கொஞ்ச காலம் மட்டும்தான். எவ்வளவு காலங்க? கொஞ்ச காலம் மட்டும்தான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா. என்னுடைய பிரச்சனை, என்னுடைய பாடுகள், என்னுடைய கஷ்டம், என்னுடைய கண்ணீர் கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான். அவரே உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். யாருங்க அது? யாருங்க? உன்னை தம் உயிருக்குயிராய் நேசித்த இயேசு கிறிஸ்துவே உன்னை சீக்கிரத்திலே பலப்படுத்தி, உன்னை ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். சிரமங்களுக்குள்ளாக இருக்கிறாயா? கவலையோடு இருக்கிறாயா? என்றால் கவனி, தாவீதைப் போல தேவனிடத்திலே சென்று என்ன செய்யணும்?
ஜெபம் செய், விண்ணப்பம் பண்ணு, வேண்டுதல் செய். அப்படி விண்ணப்பம் செய்த பிறகு, அப்படி வேண்டியதற்கு பிறகு, அல்லது அப்படி ஜெபித்ததற்கு பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், யோசிச்சுப்பாரு. விசுவாசி. என்னவென்று விசுவாசிக்க வேண்டும்? நான் ஆண்டவரிடத்திலே சொல்லிவிட்டேன், அவர் நிச்சயமா எனக்கான பதிலை அருளுவார். நான் என் ஆண்டவரிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். சாதாரணமா சில வேளைகள்ல நம்ம யாரோ ஒருத்தர் இந்த உலகத்தில் நம்புவோம், சொந்தக்காரரையோ நண்பரையோ அல்லது யாரோ ஒருத்தரை நம்புவோம். நம்புறவங்கிட்ட என்ன செய்வோம்? நம்முடைய கஷ்டங்களை பகிர்ந்துக்குவோம். தெரியாம ஒரு நல்ல சம்பந்தம் வந்தது. ஒரு 2-3 வருஷங்களுக்கு அப்புறம் மகளுக்கு கல்யாணம் பண்ணான்னு நினைச்சிருந்தேன். ஆனா எதிர்பாராம ஒரு நல்ல சம்மதம் வந்திருக்கு. அதனால அவங்களும் கூட கொஞ்சம் அவசரப்படுத்துறாங்க. சீக்கிரமே கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனா இப்ப எனக்கு ஏற்ற வசதி இல்ல. இன்னும் ஒரு 2-3 வருஷம் டைம் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா சடனா அங்க வந்து திருமணங்கிறாங்க. அதெல்லாம் எங்க பையன் அமெரிக்கா போக வேண்டி இருக்கு. அதனால ஒரு 3 மந்த்ஸுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பலான்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க 3 வருஷம்னு சொன்னா அது அப்படி. ஆனா ஒரு பக்கம் நல்ல சம்பந்தமா இருக்கு. ஆனா மறுபுறத்துல டைம் இல்ல. என்ன செய்யறது? உன் ஃப்ரெண்டு கிட்ட போன போய் உன் மனசுல இருக்கிற கஷ்டங்களை பகிர்ந்துக்கிற. அவரு உன் கூட 10 வருஷமாவோ 12 வருஷமாவோ 15 வருஷங்களாவோ 20 வருஷமாகவோ அல்லது 30 வருஷங்களாகவோ இப்போது ஒன்னாவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர், நன்றாக கொஞ்சம் ஸ்திரப்பட்டு இருக்கிறவர், ஏதாவது கஷ்டம்னா தன்னால் இயன்ற உதவிகளை செய்யக்கூடியவர். அவர் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு. உடனே போய் இன்னொரு 10 லட்சம் ரூபாய் அர்ஜென்ட்டா தேவைப்படுது, தயவு செஞ்ச உதவி செய்டா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எனக்கு நிலம் இருக்குல்ல, அந்த நிலத்தை பிளட்ஜ் பண்ணலாம், கண்டிப்பா 10 லட்சம் கிடைக்கும், அத நீ வாங்கிக்கடா, தைரியமா இரு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோ. இது தைரியமான விஷயமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கு வேக வேகமா போய் மனைவி கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. நினைச்ச மாதிரி அவன் சொன்னாண்டி. என்ன சொன்னாருங்க? கட்டாயம் எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டான். ஆனா அவன் கையில பணம் இல்ல பாவம். தன்னோட நிலத்தை அடகு வச்சாவது எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டான். நான் போகும்போது ரொம்ப கவலையோட போனேன். போகும்போது ஒரு கலக்கத்தோட தான் போயிருப்பேன். ஆனா வந்ததற்கு பிறகு சந்தோஷமா அவன் மனைவி கிட்ட சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட் உதவி செய்யறேன்னுட்டான். அவங்கிட்ட அத வசதி இல்லைனாலும் எனக்கு உதவி செய்யறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டான். அப்ப முகத்துல ஒரு புன்னகை, பாரம் இறங்கிடுச்சு. அப்பாடா, மக கல்யாணத்தை எப்படி நடத்திடலாம் இந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா நீ நம்பின உன்னுடைய நண்பன் உனக்கு வாக்கு பண்ணிட்டான். நான் உனக்கு உதவி செய்யறேன்டா வாக்கு கொடுத்துட்டான். அவங்ககிட்ட அது வசதி இருக்கா? இல்ல. தன்னுடைய நிலத்தை அடகு வைத்து பணம் தருகிறேன் என்கிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, தன்னிடத்துல கையில பணம் இல்ல, இருந்தாலும் உதவுறேன்னுட்டான். அந்த வார்த்தையை நீங்க நம்புறீங்களா? அவரிடத்துல தேவையானது இருக்கிறது. அவர் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வஸ்துக்களையோ அல்லது வாகனங்களையோ அல்லாவிட்டால் இடத்தையோ நிலத்தையோ அவர் அடகு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னவென்றால் அந்த பூமியில் இருக்கிற சமஸ்தத்துக்கும் அதிபதி அவரே. அவர் எனக்கும் உனக்கும் வாக்கு கொடுப்பார் என்றால், உனக்காக எனக்காக வாக்கு கொடுப்பார் என்றால், நீயும் நானும் என்ன செய்யணும் தெரியுமா? நம்பணும், விசுவாசிக்கணும். ஏனென்றால் பேங்க்ல பணம் போடுறீங்கன்னு வச்சுக்குவோம். எவ்வளவு போட்டாலும் அந்த பணத்தை உங்களால வெளியே எடுத்துக்க முடியும். செக் மேல கையெழுத்து போட்டு உள்ள கொடுத்தா பணம் கொடுத்துருவாங்க, அப்படித்தானே? அப்ப தேவனிடத்திலிருந்து நமக்கு தேவையானவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எதை கொண்டு போய் அங்க கொடுத்தா தேவன் நமக்கு தருவார் உங்களுக்கு தெரியுமா? விசுவாசம். என்னங்க அது? உனக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கிறதோ அந்த விசுவாசத்தை ஆண்டவருக்கு முன்பாக நீ வைப்பாய் என்றால் உன் விசுவாசத்தின் அளவின் அடிப்படையிலே அவர் உனக்கு அருளுவார். உனக்கும் எனக்கும் அவசியமானது எது? யோசிச்சு பாருங்க. தேவன் மீது விசுவாசம். மார்த்தாளே, நீ விசுவாசிப்பாய் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எது இருந்தா? விசுவாசம். சகோதரனே சகோதரியே, பாடுகளுக்குள்ள இருக்கியா? வேதனையோடு கூட வந்திருக்கியா? கவனி. கண்கள் கவலையோடு கூட இருக்கின்றனவா? விண்ணப்பம் பண்ணு, வேண்டுதல் செய்,
விசுவாசி. கவலையோடு இருக்கிற நீ விண்ணப்பம் பண்ணு. விண்ணப்பம் பண்ணுகிற நீ என்ன செய்யணும்? விசுவாசி. விசுவாசித்தால் உன்னால என்ன செய்ய முடியும் தெரியுமா? நிம்மதியா நல்லா தூங்க முடியும். என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு நம்மள அநேகருக்கு தூக்கமே கிடையாது. காரணம் என்ன? டென்ஷன்ஸ். காரணம் என்ன? பயம். ஏனென்றால் அழுத்தம். என்னாகுமோ என்னாகுமோ என்னாகுமோ? வேலையிலிருந்து என்ன தூக்கிடுவாங்களோ என்னமோ? ப்ராஜெக்ட் எனக்கு வராதோ என்னவோ? ஜாயினிங் லெட்டர் வராதோ என்னவோ? கடன் தீர்க்க முடியாதோ என்னவோ? இந்த வியாதி சுகமாகாதோ என்னவோ? சுகப்படுத்த முடியாதோ என்னவோ? என் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாத என்னவோ? திருமணம் பண்ணி வைக்க முடியாத என்னவோ? என்னவோ என்று தூக்கமே வெடிக்காது. இப்ப என் கேள்வி, நீ தேவனை நம்புகிறாயா? நம்பினால் என்ன செய்வாய்? தாவீது என்ன சொன்னான்? 3வது சங்கீதம் 5வது வசனம். தாவீதுக்கு யார் ஆதாரமாங்க? கர்த்தாவே, நீரே என்னை தாங்குகிறீர். எனவே நீரே என்னை தாங்குவதனாலே, நீரே எனக்கு ஆதாரம் என்பதனாலே, நீரே எனக்கு துணை என்பதனாலே, எனவே என்ன செய்வானா? அதனால நான் நான் படுத்துக்கொண்டு என்னதுங்க? படுத்து என்ன செய்வானா? கவனிங்க, அது அப்படி எடுத்துக்க கூடாது. எனவே நான் படுத்துக்கொள்வேன், நல்ல நித்திரை போவேன், நிம்மதியா காலையில விழிச்சுக்குவேன். சொல்றது புரியுதா? உண்மையாகவே தேவனை விசுவாசித்தால் மன நிம்மதியோடு கூட உன்னால் தூங்க முடியும். இந்த கேள்வியை கேட்டு நான் முடிக்க நினைக்கிறேன். மனிதன் தனித்திருப்பது நல்லது அல்ல என்று தேவன் நினைத்த போது, ஆதாமுக்கு அற்புதமான மனைவியை தர வேண்டும் என்று தேவன் ஒரு முடிவெடுத்த போது, ஆதாமுக்கு தேவன் எதை வரப்பண்ணினார்? எதங்க? ஆழ்ந்த, நான் தூங்க மாட்டாண்டவர். டே தம்பி, உனக்கு ஆபரேஷன் பண்ணணும்டா. ஐயா கொஞ்சம் தூங்குப்பா, நான் படுக்க மாட்டாண்டவர். எத்தனை காலத்துக்கு இப்படி நான் தனிமையில இருக்கிறது? எனக்கு திருமணம் ஆகல, மனைவியும் இல்ல. எப்பாண்டவர், நீ முதல்ல படுத்து தூங்கு. நான் தூங்கல. நீ தூங்குனாதான். தேவன் என்ன செய்யணும்? ஆதாமுக்கு, கவனிங்க, ஆதாமுக்கு ஒரு தேவை இருக்கிறது, அவனுக்கு ஒரு துணை அவசியம். அந்த அவசியத்தை தேவன் சந்திக்க வேண்டும் என்றால் முதல்ல ஆதாமுக்கு எதை வர பண்ணணும்? டே அப்பா, கொஞ்சம் படுத்து தூங்குப்பா, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குப்பா. நான் தூங்க மாட்டேன். நீ படுத்து தூங்குனா தான் உனக்கு ஒரு துணையை கொண்டு வர முடியும். படுத்து தூங்குப்பா. ஆதாமுக்கு இருந்த தேவையை தேவன் சந்திக்க வேண்டும் என்று விரும்பின போது, அவர் உடனே ஆதாமுக்கு முதலில் வர வைத்தது என்ன தெரியுமா? சாதாரணமான தூக்கம் இல்லைங்க, ஆழ்ந்த நித்திரை. அப்போ இன்று தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது என்ன செய்யணும்? சொல்லுங்க பார்க்கலாம். நீ விசுவாசத்தோடு கூட தேவனையே பற்றி கொண்டு நிம்மதியா தூங்கு. சாத்தான் வந்து விதவிதமான யோசனை, விதவிதமான எண்ணங்களை கொண்டு வருவான். சொல்ல அவங்கிட்ட, என் தேவனிடத்தில் என் பிரச்சனையை நான் சொல்லிட்டு வந்துட்டேன், அவர் பார்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லிவிட்டார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீயும் கஷ்டப்பட்டு என்ன பயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் படுத்து நித்திரை பண்ணுகையில் 127ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் எப்படி இருக்கிறது? அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். நித்திரை அளிக்கிறார். இந்த நித்திரை எப்ப தருவார் தெரியுமா? சொல்லுங்களேன். எப்ப பார்த்தாலும் அப்படியே உட்கார்ந்துகிட்டு அழுது புலம்பிக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் இப்படி இப்படி தொடச்சுக்கிட்டு, மூக்க சிந்திக்கிட்டு, அப்படியே கண்ணை கசக்கிக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு, அப்ப இல்லைங்க. எப்பொழுது தேவன் தம் பிள்ளைகளுக்கு தருவார் என்றால், அவர் மீது விசுவாசம் வைத்து யார் நிம்மதியா படுத்து தூங்குறாங்களோ அப்ப வந்து அவர் ஆசீர்வதித்து செல்லுவார். நீ சார்ந்திருக்க வேண்டியது உன்னை உயிருக்குயிராய் நேசிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அவரை சார்ந்து கொண்டு நீ நிம்மதியா படுத்து தூங்கு. நீ கண் விழிக்கிற போது தேவனுடைய அற்புதத்தை, அவருடைய மகிமையை காண்பாய். நம்பூர் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிடுகிறீர்களா? விசுவாசத்தோடு ஜெபத்திலே ஒருமனப்படுகிறீர்களா?
பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் கூட மிக தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் சிரமங்கள் சாதாரணம்தான். கஷ்ட நஷ்டங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இவைகள் எல்லாமே கூட எங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் ஒரு பாகம்தான். ஆனால் உம்மையே நாங்கள் சார்ந்து கொண்டால், உம்மை சார்ந்து கொண்டு நாங்கள் வாழ்ந்தால், சகல ஆசீர்வாதங்களையும் சம்பூரணமாய் அருளிச் செய்யக்கூடிய மகா பெரிய தேவன் நீர். அதற்காக இருதயத்தினாலத்தில் நன்றி சொல்லுகிறோம். எங்களில் சில பேர் சொல்லுகிறார்கள், எனக்கு யாரும் இல்லை என்று. எங்களில் சிலர் சொல்லுகிறார்கள், எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று. அப்பா, நீர் இருக்கும்போது யாரும் இல்லை என்று ஏன் சொல்ல வேண்டும்? நீர் இருக்கும்போது எங்களுக்கு ஆதாரம் எப்படி இல்லாமல் இருக்கும்? அது வெறும் பேச்சு. உம்மை கொண்டிருக்கிற எல்லோரும் பாக்கியவான்கள். கர்த்தரை தேவனாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது. அந்த பாக்கியத்தை ஆண்டவரே நாங்கள் பரிபூரணமாக அனுபவிக்கும்படி செய்யுங்க. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இருக்கின்ற குறைகளையும் பலவீனங்களையும் அகற்றி போடுங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்பி முக்குள்ளான விசுவாசத்தை அதிகரித்து ஆண்டவரே நாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளும்படியாய் மன அமைதி பெறுகிற விதத்தில் அப்பேற்பட்ட நிம்மதி எங்களுக்கு அருள் செய்யுங்க அப்பா. எங்களில் சில பேர் நிம்மதி இல்லாமல், மன அமைதி இல்லாமல், தைரியம் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறார்கள். தூக்கமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். ஆதாமுக்கு ஆழ்ந்த நித்திரையை வர பண்ணினதற்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்தீர். உம்மீது சம்பூரணமான விசுவாசத்தோடு நாங்கள் ஓய்வை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.